இன்றைக்கி பொங்கல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ பொங்கல்னாலே ஒரு சந்தோஷம் தெரியுங்களா? எங்கெல்லாம் நம்ம டவுனில் இருந்தாலும் கூட நம்ம பூர்வீகமாக நம்மளோட ஊரில் நம்ம பொங்கல் கொண்டாடணுன்ட்டு வருவோமுல்ல. நாங்கள் அப்படித்தாங்க. அது மாதிரி நம்மளோட சொந்தங்கள் எங்கெல்லாம் வேலை பார்த்தாலும் நம்ம சொந்தங்கள் அனைவரும் வருவாங்கள்ல. ஒரு இடத்துல பொங்கல் கொண்டாடிட்டு பொதுவாக விளையாட்டு போட்டி, டான்ஸு, பிள்ளைகளுக்கான விளையாட்டு போட்டி இதெல்லாம் வைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டவுனில் இருந்து வந்தாலும் நம்ம பாரம்பரியமான விளையாட்டுக்கெல்லாம் மறக்காமல் விளையாடுவாங்கள்ல. அது மாதிரி நானும் பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு பொங்கல் கரும்பு வச்சுட்டேன். இதோட எங்கள் ஊர் பக்கம் என்ன செய்வாங்கன்னா காப்பு கட்டுவாங்க. என்னென்ன வச்சு காப்பு கட்டுவாங்கன்னா, நம்ம ஆவாரம்பூ, மாயெல்லாம் பொங்கல் பொங்கிருச்சு. நம்ம இப்போ பொங்கலுக்கான அரிசியே போட்டுக்கிடுவோம். நம்ம இது மாதிரி சொந்தங்களோடு சேர்ந்து பொங்கல் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்ல. இப்போ நான் சக்கரை பொங்கலும் வெண்பொங்கல் தான் வைக்கிறேன். இப்போ சக்கரை பொங்கலுக்கு அரிசி போட்டிருக்கேன், வெண்பொங்கலும் பக்கத்து அடுப்பில் வச்சுருக்கேன். வெண்பொங்கலும் செஞ்சுருவோம். வெண்பொங்கலும் செஞ்சுட்டு காய்கள் போட்டு நல்லா மணக்க சாம்பார் வைப்போம். பாருங்கள், பொங்கல் வெந்துக்கிட்டு இருக்குது, வெண்பொங்கலும் வெந்துக்கிட்டு இருக்குது, சக்கரை பொங்கலும் வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சூரியனுக்கு நம்ம படைச்சிட்டு சாப்பிடுவோம். பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வெல்லம் போட்டு முந்திரி, திராட்சை, ஏலக்காய் கமன்னு வாசம் அப்படியே மணலாக நரன்னு நெய், அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது அந்த நெய். இது வெண்பொங்கல். இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, சக்கரை பொங்கலும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. காய் பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், சேப்பங்கிழங்கு, மொச்சை, இது மாதிரி காய்கள், பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் எல்லாம் போட்டு, பீன்ஸு காய், சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் போட்டு சாம்பார் நல்லாயிருக்கா? இப்போ சாம்பாரும் வச்சாச்சு, அதோட சேப்பங்கிழங்கோட காராக்கருணையும் போட்டாச்சு. அதில் ஒவ்வொரு காய், வாழைக்காயில் ஒரு காயை அறுத்து, சின்ன காய் தான், அதையும் அறுத்து குழம்பு வச்சாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. வாங்க சாப்பிட்லாம்.